செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் குங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் 8 வரி பாடல்களிலிருந்து சில பாடல்கள். இன்று முதல் பாடலாக திருவண்ணாமலையில் வெற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய ஏறுமையில் ஏறி என்று தொடங்குகின்ற அழகான பாடல். இதிலே இந்த முருகர் எல்லா இடத்திலும் ஒரு முகமாக காட்சியளிக்கிறார். ஆனால் இவருக்கு அனுகிரகம் செய்யும் பொழுது 6 முகமாக காட்சியளித்தாயே, அதன் பொருள் என்ன எனக்கு விளங்கவில்லையே முருகா என்று கேட்கிறார். சந்தம் தான தன தான தன தான தன தான ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசரோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றொருபவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றொருபவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. மறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இந்த பாடலின் பொருள் விளக்கத்தை பார்ப்போம். ஏறத்தக்க மயில் மீது ஏறி திருவிளையாடல்களை செய்த உன்னுடைய ஒரு முகம்தான், உன்னுடையது ஒரு முகம்தான். சிவபெருமானுக்கு ஞான உபதேசத்தை செய்ததும் உன்னுடைய ஒரு முகம்தான். உன்னுடைய திருப்புகழை கூறும் உன் அடியார்களின் இரு வினைகளையும், நல்வினை தீவினை இரு வினைகளையும் தீர்த்து வைப்பதும் உன்னுடைய ஒரு முகம்தான். கிளறிஞ்ச மலையை உருவும்படியாக வேலை ஏவியதும் பின்பு அமைதி காத்ததும் உன் ஒரு முகம்தான். உனக்கு எதிரியாக முரண்பட்ட அசுரர்களை வதைத்து அழித்தும்
இருந்தது உன்னுடைய ஒரு முகம்தான். வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விழைந்து ஆசையுடன் வந்ததும் உன்னுடைய ஒரு முகம்தான். அவ்வாறெனில் நீ ஆறுமுகமாக காட்சியளிப்பதின் பொருளை முருகா நீ எனக்கு அருளி செய்ய வேண்டும். தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே, இந்த திருவண்ணாமலை மிகவும் பழமையான மலை என்று கூறுகிறார்கள். 4500 மில்லியன் வருடத்திற்கு முன்னால் தோன்றியதாக வரலாற்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். அவ்வளவு தொன்மை வாய்ந்த மலை இது. நெருப்பாகவே இருந்தது, நாளடைவில் குளிர்ந்து இப்படி ஆகிவிட்டது. இந்த பாடலின் உள்ளர்த்தம் அப்படி அல்ல. முருகா, நீ என்னுடைய உள்ளமாகிய மயிலின் மீது ஏறி விளையாடியும், முருகர் எல்லாருடைய மனத்திலும் குடிகொண்டுள்ளார். ஏறி விளையாடியும் எனக்கு குருவாக வந்து உபதேசித்து அருளியும், சும்மாயிரு சொல்லற என்ற உபதேசம் அருணகிரிநாதருக்கு முருகரால் வழங்கப்பட்டது. என்னுடைய வினைகளை எல்லாம் தீர்த்தருளியும், பெரிய நோய் வந்தது அனைத்தையும் அவர் நீக்கிவிட்டார். அவருக்கு தீர்த்தருளியும், என்னுடைய மாயா பாசங்களை வேளால் உருவி ஒழித்தருளியும் நல்ல சிந்தனைகளை கொடுத்தருளுவார். என் அகங்கார மமகார இவை இரண்டையும் மலங்களையும் அடக்கி அருளியும், என்னை உன்னோடு சேர்த்து அருளியும், இவ்வாறு உன் 6 திருமுகங்களாலும் எனக்கு கருணை புரிய வேண்டும் முருகா என்று இந்த பாடலிலே கேட்டுக்கொள்கிறார் அருணகிரிநாதர். வெவ்வேறு கலைஞர்கள் வெவ்வேறு ராகத்திலே அழகாக இந்த பாடலை பாடியிருப்பார்கள். எல்லா கோயில்களிலும் இதை மங்கள பாடலாக கடைசியாக இந்த பாடலை பாடுவார்கள். பல கச்சேரிகளில் கூட முடியும் பொழுது இந்த திருப்புகழிலே ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே இந்த பாடலை பாடுவார்கள். இந்த வழக்கம் கச்சேரிகளிலே கடைசியில் திருப்புகழ் பாட வேண்டும், பாடி முடிக்க வேண்டும். திருமணத்திலும் சரி, அந்த நாயனம், நாதசுரம், தவில் இவர்களும் ஒரு திருப்புகழ் பாடிதான் முடிப்பார்கள். அதில் பெரும்பாலும் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே என்ற பாடல்தான் இருக்கும். அந்த பாடலை நாம் பெங்களூர் ரமணி அம்மாள் அழகாக பாடியிருப்பார். அந்த வரிசையிலும் பார்ப்போம். ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே.
அருமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இந்த பாடல் சில பிரதிகளிலே ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று எழுதியிருக்கிறார்கள். வாரியார் சுவாமிகளிடம் நான் இதை பற்றி கேட்டபொழுது, ஒன்றே என்றுதான் பாட்டு, தீர்க்கும் முகம் ஒன்றே என்றுதான் நாம் படிக்க வேண்டும். தீர்த்த முகம் என்றால் அது தற்பொழுது தீர்க்க மாட்டார் போல் இருக்கிறது, அன்றைக்கு தீர்த்த முகம் என்ற பொருள் ஆகிவிடும். ஆகையால் நீங்கள் எப்பொழுது இந்த பாடலை பாடினாலும் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்களவனை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று நீங்கள் பாடுங்கள் என்று எனக்கு உபதேசித்தார். இந்த சண்முக கவச்சம் புஸ்தகத்தையும் கொடுத்து, நான் இந்து சமய இளைஞர் மன்றத்திலே இருந்த பொழுது நாங்கள் அவரை ஒரு விழாவிற்கு கூப்பிட்டிருந்தோம். அவரை நேரில் சென்று பார்த்து பேசி அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்ட பொழுது, இந்த பாடலிலே இப்படி இருக்கிறதே என்று கேட்டோம். அதற்கு அப்படி அல்ல, அது பிசகு, இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும் என்றார்கள். இப்பொழுது அடுத்த பாடல் பார்ப்போம். அடுத்த பாடல் எட்டுக்குடியில் வெற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. ஓங்கு ஐம்புல என்று தொடங்குகின்ற மற்றும் ஒரு அருமையான பாடல். சந்தம். தாந்த தந்தன தான தனத்தம் தனத்தான தாந்த தாந்த தந்தன தான தனத்தம் தனத்தான ஓங்கும் ஐம்புலமோட நினைத்தின் பயர்வேனை ஓங்கும் ஐம்புலனோட நினைத்தின் பயர்வேனை ஓங்கும் ஐம்புலனோட நினைத்தின் பயர்வேனை ஓம் பெரும் பிரணவாதி உரை எந்தனையாழ்வாய் ஓம் பெரும் பிரணவாதி உரை எந்தனையாழ்வாய் ஓங்கும் ஐம்புலனோட நினைத்தின் பயர்வேனை ஓம் பெரும் பிரணவாதி உரைத்து எந்தனையாழ்வாய் வாங்கி வெங்கனை சூரர் குளம் கொம்பு கடாவி வாங்கி வெங்கனை சூரர் குளம் கொம்பு கடாவி வாங்கி நின்றனையேவில் உகைக்கும்
குமரேச பாங்கி நின்றனையேவில் உகைக்கும் குமரேச வாங்கி வெங்கனை சூரர் குளம் கொம்பு கடாவி வாங்கி நின்றனையேவில் உகைக்கும் குமரேச மூங்கில் அம்புயவாச மணங்குஞ்சரிமானும் மூங்கில் அம்புயவாச மணக்குஞ்சரிமானும் மூண்ட பைங்குற மாது மணக்கும் திருமார்பா மூண்ட பைங்குற மாது மணக்கும் திருமார்பா மூங்கில் அம்புயவாச மணக்கும் ஜரிமானும் குஞ்சரிமானும் மூண்ட பைங்குற மாது மணக்கும் திருமார்பா காங்கை அங்கரு பாசில் மனத்து அன்பர்கள் வாழ்வே காங்கை அங்கரு பாசில் மனத்தன்பர்கள் வாழ்வே காஞ்சிரங்குடியாறு முகத்தெம் பெருமாளே காஞ்சிரங்குடி ஆறு முகத்தெம் பெருமாளே காங்கை அங்கரு பாசில் மனத்து அன்பர்கள் வாழ்வே காஞ்சிரங்குடியாறு முகத்தெம் பெருமாளே ஓங்கும் ஐம்புலனோட நினைத்தின் உயர்வேனை ஓம் பெரும் பிரணவாதி உரைத்தென் அனையாழ்வாய் பிரணவாதி உரைத்தெந்தனையாழ்வாய் காஞ்சிரங்குடி ஆறு முகத்து எம் பெருமாளே. இந்த பாடலிலே நமது ஐம்புலன்களும் நம்ம இழுத்து கொண்டு செல்கின்றனவே என்று கேட்கிறார். மிகுத்து வளரும் 5 புலன்களும் அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய வாசனைகள் இவைகள் எல்லாம் என்னை இழுத்து ஓடி சென்றுகின்றதே. இதை யானும் அவ்வழியே ஓட நினைத்து இன்பம் கொண்டு தளர்ச்சி அடைவேன். நான் தளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறேன். இந்த வழியிலேயே சென்று ஓம் என்னும் முதலிய பிரணவ மந்திரங்கள் அத்தனையும் எனக்கு உபதேசித்து, இந்த பிரணவ மந்திரத்தை போல எல்லா மந்திரங்களையும் எனக்கு உபதேசிக்க வேண்டும் முருகா. என்னை ஆண்டு அருள்வாயாக முருகா என்று வேண்டிக் கொள்கிறார். இதிலே வில்லை வளைத்து கொடிய அம்புகளை ஏவி சூரர் குல இளைஞர்கள் பாய்ந்து வர, வள்ளி திருமணத்தின் பொழுது அவரை சூழ்ந்து இளைஞர்கள் கொடிய அம்பு, விஷம் தோய்ந்த அம்புகளை ஏந்தி பாய்ந்து வர, அங்கே வளைத்து நின்று சூரர் சேனையை
அம்பை செலுத்தியே வென்ற குமரேசனே, அவர்களை எல்லாரையும் அழித்து விடுங்கள் என்று வள்ளி சொன்னதால் அப்படியே செய்து விட்டார் முருகன். பிறகு மீண்டும் அவருக்கு உயிர் கொடுத்து வள்ளி திருமணத்தின் பொழுது அவர்கள் எல்லோரும் இருந்ததாக கந்த புராணத்திலே குறிப்பு வருகிறது. மூங்கிலை போன்று அழகிய புயங்களை உடைய நறுமணம் மிக்க யானை மகள் தெய்வ யானையையும் மூண்ட பைங்குறும் இந்த உன்மேல் ஆசை கொண்டதால் பக்தியும் காதலும் சேர்ந்து மூண்ட அழகிய குரப்பெண் வள்ளியை மணந்த திருமார்பனே, இந்த மன கொதிப்பே இல்லாதவர்களும் பாசம் பந்தம் ஆகியவற்றை நீங்கிய மனத்தவர்களுமான அன்பர்களின் செல்வமே, அன்பர்களுக்கு நீதான் எல்லாமே. காஞ்சிரங்குடி என்ற திருத்தலத்தில் வீற்றிருக்கும் ஆறுமுகத்தோடு அமர்ந்த எங்கள் பெருமாளே என்று வேண்டிக் கொள்கிறார். இதிலே இந்த எட்டுக்குடி என்பது பிரபலமான ஊர். அந்த நாகப்பட்டினத்திலிருந்து அருகிலே இருக்கிறது. எண்கண், எட்டுக்குடி இந்த இரண்டுமே, அதாவது இந்த எட்டுக்குடியிலே செய்த சிலையை ராஜா இதை போல் வேறொரு சிலை எங்கும் செய்யக்கூடாது என்று அந்த சிற்பியுடைய கட்டை விரலையும் கண்ணையும் பிடுங்கி விடுகிறார். பிறகு அவர் எண்கண் என்ற ஊரில் போய் அங்கு ஒரு சிலையை அந்த கட்டை விரல் இல்லாமலேயே செதுக்கி அந்த சிலைக்கு கண் திறந்த பொழுது அந்த சிற்பிக்கும் கண் வந்ததாக சரித்திர சான்றுகள் கூறுகின்றன. அப்படி பெருமை வாழ்ந்த ஊர் எட்டுக்குடியும் எண்கணும். அடுத்த பாடல் பயணியில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய ஒரு பொழுதும் இரு சரண என்று தொடங்குகின்ற மற்றும் ஒரு பாடல், 8 வரி பாடல். சந்தம், அழகான சந்தம். தன 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 தான தான தன தான தன 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 தான தான தன தான. ஒரு பொழுதும் இரு சரண நேச சேவை துறையோ உணரேனே. ஒரு பொழுதும் இரு சரண நேச தேவை துணரேனே. உனது பழனி மலையெனும் ஊரை சேவித்து அறியேனே. உனது பழனி மலையெனும் ஊரை சேவி அறியேனே. ஒரு பொழுதும் இரு சரண நேச தேவை துணரேனே. உனது பழனி மலையெனும் ஊரை சேவி தரியேனே. பெருபுவியில் உயர்வாய் பெருபுவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே. பெருபுவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே. பிறவியரனின் நினைகுவன் என் ஆசை பாடை
தவிர்வேன் தவிரேனோ பிறவி அற நினைகுவன் என ஆசைப்பாடை தவிரேனோ பெரு புவியில் உயர்வறிய வாழ்வை தீர உரியேனே பிறவி அற நினைகுவன் என் ஆசைப்பாடை தவிரேனோ துரிதமிடு நிருதற் புக சூறைக்கார பெருமாளே துரிதமிடு நிருதற் புற சூறைக்கார பெருமாளே தொழுது வழிபடும் அடியர்காவர் பெருமாளே தொழுது வழிபடும் அடியர்காவர் பெருமாளே துரிதமிடு நிருதற் புற சூறைக்கார பெருமாளே தொழுது வழிபடும் அடியர் காவற்கார பெருமாளே விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே விரல் மறவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே விரல் மறவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே விருது கவி விகரண வினோதக்கார பெருமாளே வீரன் மறவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.